பையனை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில விஷயம் கேட்டது. மோகினி வந்து சிலது கேட்டது. நம்ம வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான முறையில் நம்ம பொம்மையை அடித்து இது பண்ணி கட்டி இழுத்து கட்டும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக். என்னடா வந்து இப்படி நம்ம நான் 10 இடத்துக்கு கூட்டி போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. 10 இடத்துக்கு கூட்டி போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி உடம்புல இறங்கி நான் பேசுறது இன்னும் இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான். அவங்க பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது, பண்ணுறது வைக்கிறது இதே எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னேன் நம்ம. பண்ணிவிட்டு பூஜைலாம் கட்டி எடுத்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டயர்டில் இருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டது வந்து, ஐயா இனிமேல் திருப்பி வருமா, எனக்கு பயமாக இருக்கீங்க உன்னை கூட்டி போகுது வீட்டுக்கு, ஏன்னா இங்கேயே இருக்கட்டுங்க இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இப்போ இங்கே கட்டியாச்சு, நீ சுடுகாட்டில் வச்சு பூஜை கட்டிடுவோம், நீ எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது போன அம்மாசைக்கு பூஜை பண்ண பூஜை. இது வரைக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு இந்த வீடியோ போடுறது. நாங்கள் வேறு இடத்துல கட்டிட்டு வருவோங்கய்யா. கட்டிட்டு வந்தோம்னா அந்த ஒரு 3 நாள் 4 நாள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அது ஒரு தொந்தரவு தாங்க முடியாது. இவன் டென்ஷன் ஆகி இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைச்சிருவாங்க. வீட்டில் ஒரு பொருள் இருக்காது. எல்லாம் டிவியிலேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி உடைச்சிருவான். அதை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பயம். இனிமேல் வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து இது வரைக்கும் இல்லை, இனிமேல் இருக்காதுன்னு அவன் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு போனாங்க. வந்து மோகினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா மோகினி வந்து பிடிச்சிச்சுன்னா சாதாரணமாக விடாது புரியுதுங்களா. இதே மோகினியோடைய இது மற்றபடி பேய் பிசாது பிடிச்சா கூட சீக்கிரம் விளக்கிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 11 நாள் பூஜை